அமெரிக்காவில் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் உள்ள அரசு ஊழியர்கள் அலுவலகங்களுக்கு வேலைக்கு திரும்பாவிட்டால் அவர்கள் அனைவரும் விடுப்பில் உள்ளதாக கருதப்படுவார்கள் என அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் ஆலோசகரான எலான் மஸ்க் எச்சரித்துள்ளார். முன்னதாக அமெரிக்க அரசு ஊழியர்கள் கடந்த வாரம் தாங்கள் செய்த வேலை குறித்த ஒர்க் ரிப்போர்ட்டை அனுப்பாவிட்டால் அவர்கள் ராஜினாமா செய்ததாக கருதப்படுவார்கள் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெர்மனியில் நடைபெற்ற பொதுத் தேர்தலில் ஆளுங்கட்சி தோல்வியடைந்துள்ளது. தற்போதைய பிரதமர் ஓலஃப் ஷோல்ஸ் தோல்வியடைந்துள்ளதாக முதல்கட்ட வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தெரிவிக்கின்றன. ஆளுங்கட்சியான ஜனநாயக சமூக கட்சி 16% வாக்குகளையும், எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ் CSU-CDU அணி சுமார் 28% வாக்குகளையும் பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதையடுத்து ஜெர்மனியின் புதிய பிரதமராக ஃப்ரைட்ரிச் மெர்ஸ் ஒருமனதாக தேர்வாகி விரைவில் பதவியேற்பார் என எதிர்க்கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இதனிடையே தனது ஆதரவாளர்கள் முன்னிலையில் ஃப்ரைட்ரிச் மெர்ஸ் தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.